சரியான சேஞ்சஸ் எல்லாம் கிளாஸுக்கு அப்புறமா பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே கேட்கலாம். குட் ஈவினிங்க. குட் ஈவினிங்க. ஓகே, சொல்லுங்களேன், 2 பேரையும் கிளாஸ்ல போடுறதுக்கான காரணம் என்னவா இருந்தது? வந்து அந்த கான்சென்ட்ரேட் பவர் வந்து ரொம்ப கம்மியா இருந்தது. அவன் கொஞ்சம் லேசியா இருப்பான். அப்புறம் வந்து ஒர்க் வந்து ஃபினிஷ் பண்ண மாட்டான். கொஞ்சம் ஸ்லோவா இருப்பான். மானசா கிட்ட என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் நீங்க டியா கிளாஸ்க்கு அப்புறமா பாத்தீங்க? முதல்லலாம் ரொம்ப கொஞ்சம் படிக்கிறதுனால ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஓகே ஓகே. ஒரு இடத்துல படிக்கணும்னால இப்ப அப்படிலாம் இல்ல. எவ்வளவு நம்ம சொல்றதுக்கு முன்னாடி அவங்க எடுத்து படிச்சுறாங்க. இவர் வந்து ஒரு பிடிவாதம் பிடிப்பார். எனக்கு இதுதான் வேணும், இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப பிடிவாதம் குழந்தையில இருந்தே இருந்தது. இப்போ எனக்கு தெரிஞ்சு அது கொஞ்சம் ரொம்ப ரெடியூஸ் ஆயிருக்கு. சொல்ற பிச்சு கேக்குறாங்க, எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்றது இல்ல. இப்படிப்பா அப்படின்னு நம்ம ஒரு ரீசன் சொன்னோம்னா அந்த ரீசன் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. டியா கிளாஸ் வந்ததுக்கு அப்புறம் அவ அழுகுறது குறைஞ்சிருக்கு. எப்பவுமே ரொம்ப அடம் பிடிச்சாலும் எந்த விஷயத்துக்குனால சாப்பாடு அப்படியே மனசா வந்து தூங்குற வரைக்கும் எல்லா விஷயத்துக்கும் எதுக்குதான் இல்ல எல்லாத்துக்குமே அழுகு. ரொம்ப அழுதுட்டே தான் இருப்பா. ரொம்ப அழுது நாங்களும் அடிச்சு ஐயோ அடிச்சிட்டோமே கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணி அதுக்கப்புறம் டிவில அந்த ஆட் பார்த்து நாங்க ஒரு சப்ஜெக்ட் எடுத்தா அதாவது 2-3 தடவை ரிப்பீட் பண்ணி படிச்சாதான் மெமரியா இருக்கும். இப்போ வந்து எக்ஸாம் டைம்ல ஜஸ்ட் ஒன்ஸ் எடுத்து அப்படியே ரீகால் பண்றாரு. எந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம கிளியரா ப்ரெசென்ட் பண்றாரு. சோ பெரிய மாற்றம். அதுதான் எனக்கு அந்த ஸ்ட்ரெஸ் உண்டு. அவன் கூடயே உட்காரணும், இதை படிடா, இது 4 தடவை ரிப்பீட் பண்றா, ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறா அப்படின்னு நான் சொல்லணும். இப்போ எனக்கு அந்த ஸ்ட்ரெஸ் இல்லை. கிளாஸ்ல போட்டு எவ்வளவு நாளுக்கு அப்புறமா உங்களுக்கு சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சது? இந்த கிளாஸ் நடந்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு அந்த இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா தெரிஞ்சது. 2-3 மந்த்ஸ்லயே பரவாயில்ல, நல்ல சேஞ்சஸ் இருக்கு. வேற என்ன பிஹேவியர்ல சேஞ்சஸ் பாத்தீங்க? ஃபர்ஸ்ட் வந்து எல்லாமே அடம்பிடிச்சு கண்டிப்பா இப்பவே வேணும், எல்லாமே உடனே நடந்தவங்க எல்லாமே. இப்போ அப்படி இல்ல, கொஞ்சம் சொன்னா எக்ஸ்பிளைன் பண்ணா புரிஞ்சுக்கிட்டு சாக்லேட்டுமே கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கினா வாங்கிக்கிறா, இல்ல அப்படின்னா உடனே வாங்கிடணும்னு சொல்லுவா. ஃப்ரெண்ட்லியா பழகிறது எப்படி அவனுக்கு அந்த ஒரு ஃப்ரெண்ட்லியா பழகுற ஒரு தன்மை வந்தது அங்க. அது மாதிரி மெமரி பவர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, வெரி குட். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ அவனுக்கு அந்த டிராயிங் பண்ற இன்ட்ரெஸ்ட் நிறைய வந்திருக்கு. கான்சென்ட்ரேட் பவர் வந்திருக்கு. ஹோம்வொர்க் வந்து முதல்ல நான் கூட உட்காரணும், இப்போ அப்படி கிடையாது, இண்டிவிஜுவலா பண்றான். பிஹேவியர்ஸ் நேச்சுரலாவே வந்து சாப்பிட்டு இதுக்கப்புறம் வந்து ஒன்ஸ் ஒரு தடவை கூப்பிட்ட உடனே ப்ரெசென்ட் பண்ணி அதனுடைய ரெஸ்பெக்ட் பண்றாரு. ஓகே ஓகே ஓகே. சரி, டியா கிளாஸ்னால உனக்குள்ள என்ன சேஞ்ச் நடந்திருக்கிறதா உனக்கு தோணுது? எனக்குள்ள வந்து டியானால டிசிப்ளின் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வாவ், வெரி குட் வெரி குட். ஸ்கூலுக்கு நீட்டாக போகணும், ஸ்கூலில் விளையாடக்கூடாது, பேசக்கூடாது, கிளாஸ் டைமில் டீச்சர்ஸ் உடனே கூப்பிட்டாங்கன்னா திரும்பி பார்க்கணும், பேரண்ட்ஸ் கூப்பிட்டாங்கன்னா திரும்பி பார்க்கணும். வாவ், வெரி குட். நீ நல்ல லிஸ்ட் அவுட் பண்றீங்க. கான்ஃபிடென்ட்டா கண்டிப்பா இருக்கு. இப்ப கான்ஃபிடன்ஸ், வெரி குட். அந்த கான்ஃபிடன்ஸ் வெரி குட். கான்ஃபிடென்ட்டா பண்ற அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 15 கிளாஸுக்கு